வணக்க நண்பா, நீங்கள் பார்த்துன்னு இருக்குது சூர்யா டெக் சேனல். நாங்கள் சூர்யா. ரொம்ப நாள் கழித்து ஒரு வாட்ஸ்அப் வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய டாப் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லியும் பயன்படுற வகைகள் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கிட்டீங்களா இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு ப்ரொஃபைல் பிக்சர் நார்மலாகவே இந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருப்போம். இதை ஸ்டைலாக மாசாக கெத்தாக எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக டிபி சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி நீங்கள் உங்களுடைய கேமராவில் உருண்டு பிறண்டு அங்கங்கே நின்று நிறைய ஃபோட்டோ ஸ்டைலாக மாசாக கெத்தாக எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி எதனா ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே இதில் செகண்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்களன்னா இங்கே நிறைய ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய ஃபோட்டோவை சுற்றி ஒரு பார்டர் மாதிரி ஃப்ரேம் மாதிரி உங்களால் ஸ்டைலிஷாக மாற்றிக்க முடியும். இதில் நிறைய ஸ்டைல், எக்கச்சக்கமான ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சேவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ஃபோட்டோவும் ஸ்டைலாக கெத்தாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரை ஸ்டைலாக மாற்றிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ செகண்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு குரூப்லையோ இல்லைனா நமக்கு ப்ரைவேட்டாக எதனா ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அது குரூப்பாக இருந்தாலும் சரி, எதனா ஒரு சாட்டாக இருந்தாலும் சரி, அவங்க அனுப்புனாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இல்லைனா நம்மளே டவுன்லோட் பண்ணுவோம். அப்படி டவுன்லோட் பண்ண உடனே அது நம்மளுடைய மொபைல் கேலரியில் சேவ் ஆகிடும். அது ஒரு நல்ல ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல. எதனா ஆபாசமாக எதனா அனுப்பிவிட்டு அதை வேறு யாரான்னு பார்த்துட்டு தேவையில்லாமல் எதுக்கு ப்ராப்ளம். அதனால் உங்களுடைய மொபைல் கேலரியில் அந்த ஃபோட்டோ சேவ் ஆகாமல் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மட்டும் அதை பார்த்துக்கிற மாதிரி எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா எதனா ஒரு கான்டாக்டாக இருந்தாலும் சரி, அந்த டிபி மேலே கிளிக் பண்ண உடனே ஒரு ஐ பட்டன் வரும். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே இங்கே மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஃபால்ட் இருந்துச்சுன்னா உங்களுடைய மொபைல் கேலரியில் அந்த ஃபோட்டோவெலாம் சேவ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இது நீங்கள் நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்களன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபோட்டோலாம் உங்களால் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் கேலரியில் அந்த ஃபோட்டோ சேவ் ஆகாது. வேறு யாருன்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பில் எதனா ஃபோட்டோ இருக்கா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணால் கூட கேலரியில் எந்த ஒரு ஃபோட்டோவும் இருக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, அதுக்கடுத்து நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம மூணாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி குறையும். அதாவது பிக்சல் உடையும். ஸோ அந்த மாதிரி எதனா ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது குவாலிட்டி குறையாமல் எப்படி சென்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு டேட்டா அண்ட் யூசேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்களன்னா ஃபோட்டோ அப்லோட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. தேடி கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு இதில் பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதில் தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற ஃபோட்டோவோட குவாலிட்டி கம்மியாகும். அந்த மாதிரி ஃபோட்டோவோட குவாலிட்டி கம்மியாகாமல் சென்ட் பண்ணணும்னா இது பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்களா இனிமேல் நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபோட்டோ குவாலிட்டி குறையாமல் சென்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம நாலாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, இது யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் லவ்வர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு பப்ளிக் பிளேஸில், அதாவது ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணின்னு இருக்கிறபோது பக்கத்தில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறுகுறுன்னு பார்ப்பாங்க. நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்ன இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு ஓகேவா?
அப்படி வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் எப்படி பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து 4வது இந்த ட்ரிக்கில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் இன்டென்ட் சாட் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த 2 ஆப் லிங்க்குமே கொடுக்குறேன். டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மேலே வந்து ஒரு சாட் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது ஐக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே மேலே வந்து ஒரு செட்டிங்ஸ் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேலரியில் வந்து ஏதாச்சும் ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சாட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே சாட் ஐக்கன் வந்து மேலே காட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே போங்க. போயிட்டு போய் நீங்கள் எதனா ஒரு இடத்துல வந்து பப்ளிக் ப்ளேஸில் சேட் பண்ணுறீங்க, பக்கத்தில் வந்து குறுன்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேட் ஐக்கனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வரும், நீங்கள் செட் பண்ண ஃபோட்டோ. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம், ஒரு சட்டர் மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டுட்டு நீங்கள் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பிக்கலாம். நீங்கள் யாருனாலும் அனுப்பிக்கோங்க, அது வந்து உங்களுடைய இஷ்டம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு மட்டும்தான் என்ன டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு டெக்ஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களேன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். எனக்கு வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சொல்லவே தேவையில்ல. இப்போ லவர்ஸ் டே வேறு வருது. நீங்கள் எப்படி டெக்ஸ்ட் பண்ணுவீங்க, என்ன டெக்ஸ்ட் பண்ணுவீங்க எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பயன் அடைஞ்சிக்கோங்க. நீங்கள் பயன் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கும் பயன் அடிக்கணும்ல, அதனால் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் வந்து 5வது நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பிடிச்சி போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நம்ம டவுன் பண்ணி சேவ் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை நம்ம மறுபடியும் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே அப்லோட் பண்ணி நம்ம வந்து ரயில் விடுவோம். ஸோ அந்த மாதிரி ரயில் விடுறதுக்காக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்டஸெல்லாம் நம்ம டவுன் பண்ணின்னு இருந்திருப்போம். ஆனால் இனிமேல் நீங்கள் எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸை வந்து உங்களால் ஈஸியாக டவுன் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளே ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இது வந்து என்னுடைய மொபைலில் மட்டும் கிடையாது, எல்லாருடைய மொபைல்லையும் ஃபைல் மேனேஜர் வந்து இருக்கும். கரெக்டாக கண்டுபிடிச்சி இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு பின்னாடி இதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். .com வாட்ஸ்அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சோம்பேறித்தனப்படாதீங்க. மறுபடியும் வாட்ஸ்அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இங்கே தான் முக்கியமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டாட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தான் இன்றைக்கி வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ண எல்லா ஸ்டேட்டஸுமே உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் வந்து சேவ் ஆகிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி யார் யார் என்ன ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை செக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே இருக்கும். அதை வந்து உங்களால் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். வேணும்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே உங்களால் வந்து அப்படியே அப்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸை வந்து உங்களால் ஈஸியாக டவுன் பண்ணிக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது, எதுனாலும் பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்த டாப் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி, எது பிடிக்கல அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கிட்டீங்களா இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணாலுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே நண்பா, நான் இதே மாதிரி அடுத்தது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா லிங்க்கும் கீழே தரேன். இதுதான் என்னுடைய அக்கௌண்ட்டு SURYA. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.